ஆலமரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளுடைய அன்றாட பேச்சு வழக்கில் சில வார்த்தைகளை நம்ம ஒரு பொருள் படுறாப்புல நம்ம பேசுவோம். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அது தெரியாமலேயே நம்ம அதை வழக்கில் பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரியான சில வார்த்தைகளுடைய உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி சில வீடியோக்களில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பேசலான் இருக்கேன். அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் 2 வார்த்தைகளை எடுத்துக்கிறோம். முதலாவதாக கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கடவுள் அப்படின்னு பார்த்தா நமக்கு மேலான ஒரு சக்தி, நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி, நாம் கோயில்களில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய சக்தி அப்படிங்கிற வகையில் அதை கடவுள்னு சொல்கிறோம். இதற்கு வேற என்ன வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறோம்? தெய்வம், ஆண்டவன் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த கடவுள், தெய்வம், ஆண்டவன் இந்த வார்த்தைகள்லாம் எல்லாமே ஒன்றா அப்படின்னு கேட்டால் அது அப்படி கிடையாது. மற்ற வார்த்தைகள் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இந்த கடவுள் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் முற்றிலும் இந்த வார்த்தைகள்லேருந்து வேறானது. இப்போ அந்த கடவுள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்க போகலாம். இப்போ நான் நிறைய யூடியூப் சேனலில் பார்க்குறப்போ நிறைய பேர் பொதுவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் கடந்து நிற்கிறவர், எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கிறவர் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு. அது ஓரளவுக்கு உண்மைதான் அப்படின்னாலும் இறைவன் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கான். அந்த வகையில் அவன் எல்லாத்தையும் கடந்து இருக்கிறான், எல்லாத்தையும் உள்ளே இருக்கிறான் அப்படின்ற எடுத்துக்கிட்டாலும் அந்த வார்த்தைக்கு அது நேரடி பொருள் கிடையாது. அப்போ அந்த பொருளுக்கு, அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, கடவுதல் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம ஒரு நாட்டிலேருந்து, இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா முக்கியமாக எது தேவைப்படுது? பாஸ்போர்ட் தேவைப்படுது. அந்த பாஸ்போர்ட்டுக்கு தமிழில் என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா கடவுச்சீட்டு. கடவுச்சீட்டுன்னா பாஸ்போர்ட், இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆவணம், அது கடவுச்சீட்டு. இப்போ ஒரு வெப்சைட்டை உள்ளே போகிறோம், அதுக்கு பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறோம்? கடவுச்சொல். அப்போ நம்ம தெரியாத இடத்துலேருந்து ஒரு தெரிந்த இடத்துக்கு உள்ளே போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்மை கொண்டு போவது கடவுச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பாஸ்போர்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அதுக்கு பாஸ்போர்ட். நம்ம போகாத இடத்துக்கு, நம்ம தெரிஞ்ச இடத்துலேருந்து தெரியாத இடத்துக்கு போகிறோம், அதுக்கு பாஸ்போர்ட். நமக்கு வெப்சைட்டுக்கு உள்ளே போகாத நிலையிலேருந்து அதுக்கு உள்ளே போகிற நிலைக்கு உதவுவது கடவுச்சொல், பாஸ்வேர்டு. அதுபோல தான் கடவுள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை, அந்த பொருளில் தான் கடவுதல் என்ற செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டு வந்த வார்த்தை தான் அது. அதாவது பொதுவாக நாம் மனித பிறவியில் இருக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு பிறவியில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த பிறவி எதனால் கொடுக்கப்பட்டதுன்னா ஹிந்து மத நம்பிக்கையின்படி நம்ம முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கணக்கின் அடிப்படையில் இந்த பிறவி வருதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி பிறவிகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்தால் அதில் அனுபவிக்கிற துன்பங்களும் நம்ம வேதனைப்படுத்தும் இல்லையா? அப்போ இதில் இருந்து மீண்டு நாம் இறைவனுடைய அடியை சேர்றதுக்கு இந்த நிலையிலிருந்து அந்த நிலைக்கு போகிறது. அதாவது இப்போ இருக்கிற நிலை நம்ம பிறவியில் இருக்கிறோம், இதிலிருந்து பிறவி இல்லாத நிலைக்கு இறைவனுடைய திருவடியில் போய் இளைப்பாறக்கூடிய இடத்துக்கு போகிறோம். அப்போ இந்த நிலையிலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கடந்து போகிறோம். இங்கேருந்து கடவுதல் அப்படிங்கிற செயலின் அடிப்படையில் போகிறோம். அப்போ நம்மளை இந்த பிறவியிலிருந்து நம்மை கடவுதல் செய்து கொண்டு போகிறவன் தான் கடவுள். இப்போ இந்த பிறவியில் இருக்கிறோம், இறைவனுடைய தன்மையோ இறைவனுடைய குணமோ இறைவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற எந்த இதுவுமே நமக்கு அந்த ஞானம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல இருந்து இறைவன் எப்படி இருப்பான், எப்படி அவன் நம்மளை ஆட்கொள்வான்னு தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த அவனுடைய திருவடிக்கு போறதுக்கான இந்த செயல்பாடு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இருந்து நம்ம அங்கே கொண்டு போற வேலையை செய்யறனால தான் அவனுக்கு கடவுள் அப்படிங்கிற பெயர் வந்தது. இப்போ இந்த கடவுள் குடிகொண்டு இருக்கிற இடத்துல நம்ம முக்கியம் அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கோயில்னு சொல்கிறோம். இப்போ இந்த வார்த்தையை எப்படி நம்ம தப்பாக உச்சரிக்கிறோம் அப்படின்னா கோவில் அப்படிங்கிறோம். அது கோவில் கிடையாது, கோயில். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, இந்த வார்த்தைக்குமே இன்னொரு பொருள் இருக்குது. இப்போ நம்ம கோயிலை ஆலயம்னு சொல்கிறோம், கோயில்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கோயிலுங்கிறது வேற, ஆலயம்ங்கிறது வேற. இப்போ கோயில் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி பார்க்கலாம். கோயில் அப்படின்னா 2 வார்த்தை அதில் இருக்கு. கோ அப்படின்னா மன்னன், நாட்டை ஆளக்கூடியவன். இல் அப்படின்னா அவன் வசிக்கக்கூடிய இல்லம். அப்போ ராஜா வசிக்கக்கூடிய இடம் எதுவோ அதுதான் கோயில். அப்போ மற்றதெல்லாம் என்ன அப்படின்னா அது ஆலயம். ஏன் ஆலயம்னு சொல்கிறோம்? அப்படின்னா உயிர், பசுன்னு பேர். நாம் உயிர்கள்.
அப்போ இந்த பசு வந்து ஒரு இடத்தில் லயிக்கக்கூடிய இடம்தான் லயிக்கக்கூடிய இடம் ஆலயம். அப்போ கோயில்ங்கிறதுக்கு ஏன் அப்படி பேர் வச்சாங்க? ராஜா இருக்கக்கூடிய அந்த பேர் இல்லம் அப்படின்னு பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வழிபாட்டு தலங்களையும் நம்ம பொதுவாக கோயில்னு சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் 2 கோயில் தான் இருக்குது. மற்ற எல்லாமே ஆலயங்கள் தான். எது அந்த 2 கோயில் அப்படின்னு பார்த்தா, சைவத்துக்கு அதாவது சிவபெருமான முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய சைவ சமயத்திற்கு சிதம்பரம் தான் கோயில். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இறைவன் நடராஜன், ராஜா, அவர் இருக்கக்கூடிய ஊர் சிதம்பரம். அதனால வசிக்கக்கூடிய நடராஜர் வசிக்கக்கூடிய இல்லம் கோயில் சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறோம். வைஷ்ணவத்துக்கு விஷ்ணுமூர்த்தியை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய அந்த வைணவ மார்க்கத்திற்கு கோயில் அப்படிங்கிறது திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம். இங்கே யாரு? அரங்கராஜன். இங்கேயும் ராஜா. இந்த ராஜா குடிகொண்டு இருக்கக்கூடிய இல்லம் கோயில். அப்போ சைவர்களுக்கு கோயில் சிதம்பரம், வைணவர்களுக்கு கோயில் ஸ்ரீரங்கம். இது தவிர்த்து மற்ற இடங்களெல்லாம் நம்ம ஆலயம் என்ற அடையாளத்தோட உச்சரிக்கிறது தான் முறை. நம்ம வழக்கில் எல்லாத்தையும் கோயில்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வார்த்தை எல்லாருமே பயன்படுத்தும் போது கோவில் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. கோவில் கிடையாது, அது கோயில். ஸோ இந்த தெளிவு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகளுடைய உண்மையான பொருளை நம்ம இதில் சொல்லியிருக்கோம். இதுபோல் நம்ம அன்றாட பேச்சு பயன்பாட்டில் நாம் தவறாக அர்த்தம் புரிந்து கொண்டு நாம் பேசுகின்ற ஒரு சில வார்த்தைகளை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம அதை பேசி தெளிவு பெறலாம். இது போன்ற மற்றொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.